வாலங்க்கு கம்மோடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஃபுல் இது பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு வந்து பேக்கிங்கில் இது தான் வரும். இது வந்து த்ரெட் டைப் தான். அதை கழட்டிட்டு எடுத்துகிட்டு அதில் எல்என் கீ போட்டு லூஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், கிளாஸ் செட்டில் போயிட்டு அந்த பக்கமும் உள்ளே கையை விட்டு கொஞ்சம் இந்த பக்கமும் வச்சு த்ரெட்டு மாதிரி தான் இருக்கும். டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிக்கும். அதேமாதிரி அந்த பக்கம் டைட் பண்ணி ஃபுல் டைட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே இந்த பக்கமும் வந்தீங்கன்னா இந்த பக்கமும் இருக்கிறதும் டைட் பண்ணி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா 2 புஷ் இந்த இதையும் போட்டுக்கணும். எல்என் கீ போட்டு நம்ம வந்து டைட் ஆகுதா லூஸ் ஆகுதா கரெக்டாக அந்த ஹோல்ஸ்க்கு நம்ம கரெக்டாக நேராக வச்சுக்கணும் பார்த்துக்கணும். அதேமாதிரி ஒரு டைல்ஸ் பீஸோ ஏதோ கிரானைட் எடுத்து மட்டமாக கிளாஸ் செட்டு மட்டத்தில் வச்சுக்கிட்டு அதோட 4 இன்ச் அளவு வந்து 4 இன்ச் பைப்பு போடுறோம் பார்த்தீங்களா, அந்த பைப்போட அளவு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னு பார்த்தா 3 இன்ச் இருக்குது. அதேமாதிரி 1.25 பைப்பு வந்து உள்ளே வந்து எவ்வளோ தூரம் வேணும் நமக்கு, வெளியில் எவ்வளோ தூரம் கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து புஷ் உட்காரும் அப்படிங்கிறத பார்க்க வந்து 2 இன்ச் இருக்குது. இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து நம்ம 4 இன்ச் பைப்பில் போய் மார்க் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், அதே 3 இன்ச் மார்க் பண்ணுறோம். அப்படியே நான் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 3 இன்ச்சு 4 இன்ச் பைப்பில் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 1.25 பைப்பில் 2 இன்ச் வந்துச்சுங்களா, அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கட்டிங் மிஷின் போட்டு அறுத்துக்கிறோம். கரெக்டாக மட்டமாக அறுத்துக்கோங்க, நேராக அறுத்துங்க. கொஞ்சம் கிராஸாக போணுச்சுன்னா கொஞ்சம் உட்காரும். பட் புஷ்ஷு போட்டு உட்காந்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக மட்டமாக அறுத்துக்கோங்க. அதேமாதிரி 4 இன்ச் பைப்பே எடுத்துகிட்டு நம்ம வந்து கம்மோடு தூக்கி ஒரு டைம் வந்து நம்ம அறுத்த பைப்பில் போட்டு வச்சு பார்ப்போம். நம்ம டைல்ஸ் மட்டத்துக்கும் நம்ம அறுத்த பைப்புக்கும் கரெக்டாக இருக்கா, நம்ம கொண்டு போய் சொருகும்போது வந்து நம்ம கரெக்டாக டைல்ஸில் ஒட்டுதா அப்படிங்கிறத வந்து சைஸ் பார்த்துக்குவோம். கரெக்டாக இருக்குது, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அறுத்தது பைப்புக்கு எந்த பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம புஷ்ஷு போடணும். அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து மார்க் பண்ணணும். ஸ்பிரிட் லெவல் வச்சு இது மட்டமாக இருக்கா அப்படிங்கிறது மார்க் பண்ணணும். மட்டமாக இருக்குது ஓகே அப்படிங்கிறது வந்து வாட்டர் லெவல் வந்து நேராக இருக்குது அப்படின்னா மட்டமாக தான் அர்த்தம். இது வந்து ஒரு மார்க்கர் வச்சு சுற்றி கிளாஸ் செட்டு வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோம். அந்த கோடு போட்டுக்கிட்டோம்னா நம்ம வந்து இதை வந்து சென்ட்ரு எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குது, கீழே எவ்வளோ இருக்குது, சைடில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம எந்த அந்த கிளாஸ் செட்டுக்கு கோடு போட்டு வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அந்த டிராயிங்கில் எடுத்துகிட்டு போய் நம்ம சைட்லேயும் மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி வச்சு நம்ம கோடு போட்டு கரெக்டாக சென்ட்ரு புள்ளி வச்சுக்கிறோம். சரிங்களா, புள்ளி வச்சு தான் நம்ம அதில் தான் வந்து ட்ரில் பண்ணணும். அப்படிங்கும்போது இதை கரெக்டாக வந்து மெஷர் பண்ணிக்கிறோம். கரெக்டாக பண்ணணும். ஏன்னா 1 இன்ச்சு 2 இன்ச்சு ஒவ்வொரு அப்படிங்கும்போது கூட கரெக்டாகணும் எத்தனை இன்ச்சஸ் வருது அப்படிங்கிறது. ஏன்னா அப்போ தான் வந்து சென்டராக போட்டால் தான் வந்து நம்ம கிளாஸ் செட் வந்து கரெக்டாக சென்டராகவே உட்காரும். நமக்கு வந்து எந்தளவுக்கு வந்து அந்த பிவிசி கட்டை வந்து எந்தளவுக்கு உள்ளே போகணுன்னு பார்த்துட்டு அந்தளவுக்கு டேப் அடித்து அந்த பிட்டில் வந்து நம்ம ஓட்டை போட்டுக்கிறோம். ஓட்டை போட்டு ஃபுல்லாக அந்த டேப் அளவுக்கு கரெக்டாக நம்ம ஓட்டை போட்டுக்கிறோமா. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம புஷ் எடுத்துக்கிறோம். புஷ் எடுத்து கீழே 4 இன்ச்சுக்கும் போடணும், 1.25க்கும் போடணும். அப்படிங்கும்போது அந்த புஷ்ஷை போட்டுவிட்டு அந்த புஷ்ஷை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக எண்ணெய் தேங்காய் எண்ணெயோ விளக்கெண்ணையோ இதை வாங்கி அந்த மேலே 1.25 பைப்புக்கும் இந்த 4 இன்ச்சு பைப்புக்கும் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறோம். நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் கிளாஸ் செட்டு வர வரணுக்கு போகாது. அதனால் இப்போ நல்லாவே டக்குன்னு தள்ளிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு போயிடும். அந்த பேக் போல்ட் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிக்கிறோம். ஃபுல் டைட் பண்ணிவிட்டு இந்த எல்என் கீ போட வந்து நம்ம அந்த எல்என் கீ போட த்ரெட்டு தான் அதனால் டைட் பண்ணிக்கிறோம். 2 பக்கமும் டைட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சமாக லூஸாக கூட விட்டுறாதீங்க. ஏன்னா நாளைக்கு எல்என் கீ டைட் பண்ணும்போது மேலே எண்ணெய் எதாவும் மேலே வந்து நான் திரும்பி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் 2 பக்கமும் ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. ஃபுல் டைட் வச்சுட்டு கிளாஸ் செட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் அந்த புஷ்ஷு வந்து கொஞ்சம் வரன்னு இருந்துச்சுன்னா உள்ளே போகாது டக்குன்னு. ஆனால் என்ன பண்ணுறீங்க, நல்லா அந்த தேங்காய் சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி தடவிட்டிங்கன்னா அப்படின்னா ஒரு 4 ஷேக் பண்ணிங்கன்னா உள்ளே போய் அப்படியே செட் ஆகிக்கும். டைல்ஸ் மட்டும் முடிஞ்சுன்னா அது அப்புறமா உள்ளே போய் செட் ஆகிடுச்சு அப்படின்னாலே எல்என் கீயை வந்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் டைட் பண்ணிட்டு அந்த பக்கமும் டைட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. கிளாஸ் செட்டு ப்ளஸ் வால்வு ஹெல்த் ப்ளஸ் செட் இதெல்லாம் போட்டு மேலே கவர்லாம் போட்டு ஹாலாங்க்கு கிளாஸ் செட் ரெடி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரிய வச்சுருன்னு நினைக்கிறேன். எப்படி புரிஞ்சிருக்கா இல்லை நான் எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னா எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேனா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.